பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்கின்ற மாதிரி ஜோதிடத்தில் சனி என்றால் சகலமும் நடுங்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கட்டும், ஓரளவிற்கு இன்றைக்கு சோஷியல் மீடியாவோட தயவில் ஜோசியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களாக கூட இருக்கட்டும், சனின்னு சொன்னாலே ஒரு அலர்ஜி வந்துடும். அதுலேயும் இந்த அட்டமத்து சனி 7.5 சனினாலே பரவாயில்ல, அதை பாருங்கள். அட்டமத்து சனியை நேற்று அனுபவித்தவர்கள், 7.5 சனியை முந்தா நாள் அனுபவித்தவர்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்கள். இந்த ஜென்மச்சனி காலங்களில் உங்களுக்கு என்ன நடந்தது, அட்டமத்து சனி காலங்களில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது அப்படிங்கிறத பார்த்தாலே உடம்பு கொஞ்சம் சிலுத்து தான் போகும். அந்தளவுக்கு சனி ஒரு பயமுறுத்துகிற கிரகமா? அப்போ ஜாதகத்தில் சனி எந்த வகையில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்? சனியால் நல்ல பலன்களே இல்லையா? சில பேர் சொல்கிறாங்களே சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. சனி கொடுக்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 கிரகங்களும் கொடுக்கத்தான் செய்யும், 9 கிரகங்களும் கெடுக்கத்தான் செய்யும். ஜாதகத்தில் உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்னத்தின் அடிப்படையில் சனி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவரா? கடக லக்னமாக இருந்தால் அவர் தான் 7க்கும் 8க்கும் உடையவர். 8க்குடைய அட்டமாதிபதி வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை கொடுப்பார் என்றாலும் கூட அதே கடக லக்னத்திற்கு இன்றியமையாத வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய கணவர் மனைவியை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போ ஒரு கிரகம் நல்லதையும் தரும், கெட்டதையும் தரும். நான் அடிக்கடி சொல்வதைப் போல கத்தியை வைத்து கழுத்தையும் அறுக்கலாம், ஆப்பிளையும் அறுக்கலாம். ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் கெட்டது. ஆக ஜாதகத்தில் நம்மளுடைய நிலைமையின், நம்முடைய லக்னத்தின் அடிப்படையில் எந்த பாவகத்தில் எப்படி ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நன்மை தீமைகள் இருக்கின்றன. உண்மையிலேயே சனி ஒரு பாபர் என்கின்ற காரணத்தினால் அவர் இருந்த வீட்டை கெடுக்கவே செய்வார், 8ஆம் இடத்தை தவிர. 8ஆம் இடத்தில் அவர் இருந்த ஆயுளை கெடுக்க மாட்டார். அதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் அவர் கெடுக்கக்கூடிய தன்மைகளில் இருப்பார். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் சனி எப்பொழுது சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது அந்த அமர்ந்த பாவகத்தின் தன்மைகளை நன்றாக செய்து தன்னுடைய காரக ஆதிபத்தியங்களையும் அந்த லக்னத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகருக்கு செய்வார். ஒரு ஸ்டீல் என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு சார்ந்த விஷயங்கள், கிளீனிங் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள், நமக்கு ஆதார முதுகெலும்பு துறையான விவசாயம் சம்பந்தப்பட்ட, கால்நடை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சனி வலுவாக இருக்கணும். மருத்துவத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட, தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாத்துக்குமே அந்த டாக்டராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சனி சுபத்துவமாக இருக்கும். ஃபிசியோதெரபி, கால்நடை மருத்துவம், இதுக்கும் அவர் தான் காரகத்துவம். ஆக சனி எப்போது குருவால் பார்க்கப்பட்டு சுபத்துவத்தை அடைகிறாரோ, குருவோடு இணைந்து அல்லது சுக்கிரனால் பார்க்கப்பட்டு சுக்கிரனோடு இணைந்து வளர்பிறை சந்திரன் அமைப்புகளில் இருக்கிறாரோ அப்போது அவர் நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்பது தான் உண்மை. சனி கெடுதலை செய்வார்னா எப்போ செய்வார்? ஒரே நேரத்தில் செவ்வாய் ராகுவோடு சேரும்போது கெடுத்துருவார். 1978-79 இருக்கிறவங்க பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் சிம்மத்தில் சேர்ந்துருக்கும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சனி ராகு அங்கே ரிஷபத்தில் சேர்ந்துருக்கும். சனி ராகுவோடு சேரும் பொழுது பாபத்துவம் என்கின்ற ஒரு தன்மையை அடைந்து, ஏற்கனவே அவர் கொஞ்சம் கெடுதலை தரக்கூடியவர், கூடுதலாக கெடுதல்களை தரக்கூடிய நிலைமைகளில் மாறி அந்த லக்னத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியத்திற்குரியவரோ அதை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக கெடுப்பார் என்பது தான் உண்மை. ஆக சனி நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். எப்போது கொடுப்பார்? சுபத்துவமாக குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளில் மட்டும் இருக்கும் பொழுது அவர் யோகராக இருந்தால் அதி அற்புதமாக கொடுப்பதும், அவயோகராக இருந்தாலும் கூட கெடுதல்களை மத்தியமமாக தருவதுமாகத்தான் இருக்கும். சனி கொடுப்பார் என்பதும் உண்மைதான். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.